கோல்ட இப்ப நான் வந்து வாங்கலாமா? இல்ல கொஞ்சம் பிரைஸ் இறங்குனதுக்கு அப்புறம் நான் வாங்கலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப கோல்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கணும். சில பேரு கோல்ட வியர் பண்றதுக்கு விரும்புவாங்க. சில பேர் இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாரி பார், காயின்லாம் வந்து வாங்கி வைப்பாங்க. இது நமக்கு என்ன நீட் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கோல்ட வந்து ஏன் பிரைஸ் ஏறுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட முதல்ல 2 விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டு பிரைஸ் ஏன் ஏறுது? இது இறங்குமா, இறங்காதான்றத சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மென்ட்க்கு யாருக்கு சூட் ஆகும்? இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம யாருக்கு சூட் ஆகும்? வியர் பண்றவங்க விரும்பி வியர் பண்றவங்க வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேணாமான்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ கோல்டு வந்து பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க சென்ட்ரல் பேங்க், அதாவது இப்போ இந்தியால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து எல்லா நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க்கும் இப்போ வந்து கோல்ட வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கோல்டு அப்படின்றது கோல்டு எங்க அதிகமா இருக்கோ, அந்த நாடுகள் தான் வளர்ந்த நாடுகளாவே பார்க்கப்படுது. பொதுவாவே அதுதான் பார்க்குறாங்க. அதுதான் வந்து நல்ல கண்ட்ரி. ஏன்னா கோல்ட வச்சு எல்லாம் பண்ண முடியும். அது ஒரு டிமாண்டான ஒரு விஷயம். ரொம்ப டிமாண்ட் கோல்டு அப்படின்னாலே, இந்த டிமாண்ட் என்னைக்கும் அழியாத ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த கோல்ட சென்ட்ரல் பேங்க் வாங்க, 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 வாங்க நமக்கு என்ன ஆகுது? பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆயிட்டே இருக்குது. சென்ட்ரல் பேங்க் எதுக்காக வாங்குறாங்க? அ எல்லா நாட்டுடைய அ பேங்க்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க கவர்ன்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ எது விலை மதிக்கத்தக்கது, எது ஃபியூச்சர்ல கை குடுக்கும் அப்டின்றது வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்ப டாலர்ஸ வந்து வாங்கி வைப்பாங்க. டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்ப இந்தியா எடுக்க அப்டின்னா டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாலர்னா யுஎஸோட காயின்ல, நாணயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யுஎஸோட ட்ரெஷரிஸ், அதாவது அங்க உள்ள பாண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யுஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து பிரச்சனைலாம் வருது அப்படின்னோடனே, ஏன்னா நிறைய மிரட்டுறாங்க, நம்ம நாடு ஒரு தன்னிச்சையா செயல்படணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 நாடுகள் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்த நம்மளே ஒரு கரன்சி மாதிரி கொண்டு வந்து, அதை பத்தி பேசணும், நம்ம நிறைய பேசலாம். இன்னொரு சாப்டர்ல வேணா பார்ப்போம். கரன்சி கொண்டு வந்து அந்த கரன்சி மூலமா நம்ம வர்த்தகத்தை கொண்டு வரணும், டாலர் மூலமா பண்றதை குறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ட்ரம்ப் நிறைய அகேன்ஸ்டா இது பண்ணாரு. ட்ரம்ப் பிரிக்ஸ் வச்சு பண்றீங்களா அப்படின்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ இது டாலர் அப்படின்றது, டாலர் நீங்க சேவ் பண்ணி வைக்கும்போது, கோல்டையும் சேவ் பண்ணி வைக்கும்போது, நாளைக்கு எல்லா வர்த்தகம் இப்போ க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு டாலரை வச்சு தான் நம்ம பண்றோம். நம்ம ஐஎன்ஆர் வச்சுலாம் பண்ண முடியாது. இப்போ டாலர் அப்படின்றது எல்லா பக்கம் வந்து ஒரு பரிமாறக்கூடிய ஒரு விஷயம். உலா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் வந்து டாலரும் கோல்டு பாண்டு யூஎஸ்லாம் வந்து ஒரு எக்கனாமி, நம்ம இந்தியன் எக்கனாமி இன்கேஸ் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெஸரிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து நம்ம கரன்சியை காப்பாற்றலாம். டாலர்ஸ் வச்சு நம்ம கரன்சியை காப்பாற்றலாம். டக்குன்னு டாலரை வச்சு க்ரூட் ஆயிலையும் க்ரூட் ஆயிலையும் நேச்சுரல் கேஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நாட்டில் வந்து ஒரு பொருளாதாரத்தை எப்படியாவது தாங்கி பிடிக்கும். இதனால தான் வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய யூஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பாண்ட்ஸ்லலாம் போவாங்க. இப்போ இதெல்லாம் பேங்க் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நிறைய சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கலாக வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. கோல்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யூஎஸ்டியும் வாங்குறாங்க இல்லங்கல. கிட்டத்தட்ட நேத்து கூட ஒரு நியூஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஃபாரின் ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 700 பில்லியன், ஓகே 700 பில்லியன்ஸ் மேல நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த ரிசர்வ் எதுக்காக அப்படின்னா, விஷயம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். புதுசா பார்க்குறவங்களுக்கு, இந்த கோல்ட பத்தி தெரியாதவங்களுக்கும் முதல்ல அப்படித்தான் இருக்கும். மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஈஸி. ஓகே. சரி, ஓகே. இப்போ கோல்ட வந்து இப்போ ரிசர்வ் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த ரிசர்வ் பண்ண தான் நமக்கான அ நாட்டோடைய வளர்ச்சி அப்படின்றதையும் கொண்டு வர முடியும். இன்கேஸ் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா, அந்த ரிசர்வ்ஸ், ஃபாரின் ரிசர்வ்ஸ் நம்மளால ஈஸியா வந்து நம்ம நாட்ட காப்பாத்திக்க முடியும். இதனால தான் கவர்மெண்ட் வந்து இப்படி செயல்படுது. ஓகே. இப்போ பிரைஸ் இப்போ நீங்க சொல்லுங்க. கோல்ட வாங்கி வாங்கி வைக்கிறாங்க சென்ட்ரல் பேங்க். கோல்டோட டிமாண்ட் ஆயிட்டே இருக்கும்போது கோல்டோட பிரைஸ்ன்றது ஏறிட்டே இருக்கு. கோல்டோட பிரைஸ் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இப்போ பண்டிகைலலாம் ஏறும். நெறைய பிகினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாஜிக்கா வீட்ல இருந்து பேசுறவங்க, அ கொஞ்சம் விஷயங்கள் தெரியாதவங்கலாம் என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, கோல்டோட பிரைஸ் வந்து இப்படித்தான் ஏறுது அப்படின்னு நெனைப்பாங்க. கரெக்ட்டா? கோல்டோட பிரைஸ் பண்டிகை காலத்துல எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ அப்ப டிமாண்ட் வந்து ஆயிடும். சப்ளை குறைஞ்சிரும்.
அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் நினைப்பீங்க. அது ரேராக நடக்கிற விஷயம். ஆனால் இங்கே மேக்ஸிமம் என்ன நடக்கும்னா இன்ஃப்ளேஷன், ஓகே, பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு அன்சர்டனிட்டி. இப்போ ஒரு நாடுக்கு ஒரு நாடுக்கு சண்டை வருது, ஒரு பெரிய நாடுக்கு. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் போயிட்டு இருக்கு. அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஆகுது, இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து விழுது. ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்களை மாதிரி வந்து நாங்களாம் ஒரு ட்ரேடர். ஓகே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டாக்ஸ்லேருந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக போயிட்டு கோல்டில் போய் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டாக இதை மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரியாலிட்டி. இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால அன்சர்டனிட்டி, இன்ஃப்ளேஷனு, சின்ன சின்ன பண்டிகை காலம், இதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து இது மாதிரி மூவ் ஆகும். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா, எல்லா அன்சர்டனிட்டியும் போக சென்ட்ரல் பேங்க்கு முழுக்க முழுக்க வாங்குறாங்க. கோல்டோட டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு இப்படி தான் ஏறுது அப்படின்னு. இப்போ நான் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறேன். கோல்டை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா இது எதுக்காக? முதல்ல சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வியர் பண்ண போறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 5 to 10 வருஷத்துக்கு நான் வந்து தொடவே மாட்டேன் அதை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாளில் ரேட்டு ஏறணும்னு வித்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்காதீங்க. ஏன்னா இங்கே ஒரு ஷார்ட் டேர்மில் கோல்டுக்கான ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ரேட்டு கொஞ்சம் இறங்கத்தான் செய்யும், கண்டிப்பாக சடன் ஃபால் வரும். ஏன்னா இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கா, கண்டிப்பாக சடன் ஃபால் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த ப்ரைஸை வந்து விழுது பார்த்தீங்களா, இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணணும். இந்த ப்ரைஸ் விழுது அப்படின்னா நீங்கள் 5 to 10 வருஷத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்போ வாங்கி வைக்கலாம். 5-10 வருஷத்தில் விழும், அப்புறம் திரும்ப வந்து ரீகெயின் ஆகி நல்ல இப்போ 20,000 கூட வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த பர்டிகுலர் டைம்லேயே இந்த ஷார்ட் பீரியட்லேயே 17 வர்றதுக்கு அதிகப்படியான 17 to 18 வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் லாங் டேர்ம் 5-10 வருஷத்துக்குலாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் இப்போவே ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணி நான் கொஞ்ச நாள் எடுப்பேன் அப்படின்னா இப்போ பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. வேற என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, எது நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்குறீங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் கேரட் வைஸ் பார்க்கணும். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 24 கேரட் தான் போகணும். நீங்கள் 22 24 கன்ஃபியூஷன்லாம் வரவே வேண்டாம். 18லாம் சேர்க்கவே வேண்டாம், அதை விட்டுருங்க. 24 22 அப்படின்னா கண்டிப்பாக 24 கேரட் தான் நீங்கள் போகணும். இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக 24. இப்போ அழுத்தமாக சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்னால 24. அதில் தான் பியூர் கோல்டு உங்களுக்கு வந்து இருக்கும். 99.9% வந்து கோல்டு வந்து உங்களுக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் பாராவோ இல்லை காயினாவோ நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் செய்கூலியும் கிடையாது, சேதாரம் கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, இதை பிரகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ ஒரு காயின் வச்சுருக்கிறீங்க, ஒரு பாரை வச்சுருக்கீங்க, இல்லை 24 கேரட் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இருக்கிற ரேட்டுக்கு அழகாக போயிடும். ஓகே, இதே நீங்கள் அதே மாதிரி 24 கேரட்டில் போயிட்டு நீங்கள் கோல்டை வியர் பண்ணிடுறோம். நீங்கள் கோல்டு வியர் போகிறீங்க அப்படின்னா 22 வந்துடும். 22 கேரட்டில் தான் நீங்கள் வந்து கோல்டு வந்து பண்ணுறது பெஸ்ட்டு. அதில் சேதாரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக வந்து இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் டேர்மில் போட்டாலும் சரி, இப்போவே வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கோல்டு ப்ரைஸ் இறங்கினதுக்கு அப்புறம் கூட வாங்கலாம். இப்போவே வாங்குறீங்க, எனக்கு மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்க. ஓகே, 5-10 வருஷத்துக்கு தொடவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே வாங்கிடலாம். இல்லை கொஞ்சம் இறங்கட்டும் எனக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அது இது பண்ணலாம். அதே மாதிரி 24 கேரட்டுக்கு வந்து ரீஸ்கேல் வேல்யூ வந்து அதிகம். ரீஸ்கேல் வேல்யூ அதிகம். அதே மாதிரி 22க்கு வந்து உங்களுக்கு வந்து கழிப்பாங்க. இப்போ நம்ம கொடுக்கும்போது இப்போ நம்ம நகையை விடுத்துட்டு திடீர்னு ஒரு அவசரத்தை விற்கிறோம், ஏதாவது பண்ணும்போது கழிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரீசேல் வேல்யூ வந்து 22 கேரட்டுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கேட்குறது நான் வந்து வியர் பண்ணுறதுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 22 கேரட் மட்டும் தான் வாங்குங்க. 24 கேரட் பேசிஸில் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. இன்னொன்று, கோல்டு இடிஎஃப்ல பண்ணலாமா இல்லை வந்து நான் டைரெக்டாக வந்து ஃபிசிக்கல் கோல்டில் வாங்கணுமான்னு கேட்குறீங்க. இடிஎஃப் அப்படின்றது முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டை வந்து இப்போ வந்து இதுதான் கோல்டுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கோல்டு பென்னு.
இப்போ இந்த கோல்டு பெண்ணை வந்து நான் கையில் வாங்குறேன் பார்த்தீங்களா, இது கோல்டாக இருக்குது. நான் கழுத்தில் வியர் பண்ணா வியர் பண்ணுறேன் 22, 24 நான் பிஸ்கட்டாக வாங்குறேன் அப்படின்னா பிஸ்கட் என்னோட லாக்கரில் இருக்குது. ஓகே, இப்போ இதை நான் எடுத்து வாங்கினேன்னா ஃபிசிக்கல். ஓகே, இதை நான் வந்து எடுக்காமல் கண்ணில் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா விர்ச்சுவல். இதான் இ ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் இடிஎஃப் அப்படின்றது சொல்கிறாங்க. இடிஎஃப் ஃபண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிப்பான் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். யாரையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணல, பொதுவாக சொல்கிறேன். நிறைய பேங்க்ஸில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இதில் ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நீங்கள் மில்லிகிராம்ஸில் வந்து உங்களால் கோல்டை வந்து வாங்கி வைக்க முடியும். இப்போ நீங்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக போயிட்டு அதுக்கு வந்து 1 கிராம் தான் வாங்க முடியும், அது கீழே வாங்க முடியாது. இல்லை 1 கிராம் தான் வாங்கணும், அதுக்கு செய்கூலி சேதாரம் அப்படிலாம் இருக்கும். இதை இடிஎஃப் அப்படின்னா நீங்கள் மில்லிகிராமில் கூட ₹100 ₹200 இருந்தால் கூட உங்களோட கோல்டு வாங்கி வைக்க முடியும். ₹1 ஏறுச்சு அப்படின்னா உங்களுக்கான ₹1 லாபம் அப்படின்றது நீங்கள் வாங்கியிருக்க ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட், டீசென்ட்ரலைஸ்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம். டிமேட் அதாவது பாதுகாப்பான ஒரு விஷயத்தை தான் நான் டீசென்ட்ரலைஸ்ட் சொல்கிறேன். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இதுக்கு லாக்கர்லாம் தேவை கிடையாது. நம்ம கோல்டை வாங்கினோம்னா இதுக்கு லாக்கரில் போய் வைப்போம். ஆனால் இடிஎஃப் ஃபண்டு வாங்கினோம்னா நமக்கு கோல்டில் இது லாக்கர்லையோ வைக்க எதுவுமே தேவை கிடையாது. டிமேட் ரொம்ப சேஃபான டிமேட்டு. இது பிளாட்ஃபார்ம் இருந்து ரிஸ்க் இருக்காது. அழகாக சென்ட்ரல் செபியோட அட்வைசர் கீழே தான், அதாவது செபியோட ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. இதை ஒரு அட்வைசரியும் வந்து உங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் வைக்கலான்றதை சொல்லுவாங்க. இல்லை நீங்களே வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, பை செல் வந்து பண்ணிக்கலாம். வாங்குறீங்க உடனே விற்கிறதா இருந்தால் விற்றுக்கலாம். இதுக்கு சின்ன சின்ன சார்ஜஸ் மட்டும் தான் பிடிப்பாங்க. இந்த மாதிரி 22 கேரட் 24 கேரட் மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் அது தான் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் இடிஎஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பேசணும், நிறைய பேசலாம் இந்த வீடியோவில். ஓகே, இது இப்போ ஃபிசிக்கல் கோல்டுக்கு இடிஎஃப் கோல்டுக்கு இதுதான். ₹100 ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு திரும்பியும் சொல்கிறேன், சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே கூட நீங்கள் விற்றுக்கலாம். ஓகே, சாட்டர்டே சண்டே மார்க்கெட் அவர்ஸை தாண்டி நீங்கள் ஏன் எப்போ வேணாலும் மண்டே டு ஃப்ரைடேன்றது செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும். கழுத்தில் போடுவீங்க, விற்கும் போது உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் கழிஞ்சிரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூஸ் பண்ணதுனால பழைய தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கழிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இடிஎஃப் கேட்டீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடிஎஃப் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸு. ஃபிசிக்கலாக இதான்னு பார்த்தீங்கன்னா இதை லாக்கர் ஏக்கர்னு வச்சுட்டு இருக்கணும். இதை டீசெண்டாக மொபைலில் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு இந்த மாதிரி இது என்ன சொல்கிறாங்க, டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கோல்டு கேட்குறாங்க. டிஜிட்டல் கோல்டில் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் பிளாட்ஃபார்ம் சேஃபாக இருந்தால் வாங்கலாம், ஆனால் பிளாட்ஃபார்ம் ரிஸ்க் இருக்குது. டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது இப்போ தங்கமயில் நான் யாரும் இப்போ யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ தங்கமயில், ஸ்ரீட் குமரன், டிஜிட்டல் கோல்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அவங்க டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ரிஸ்க் இருக்கலாம், ரிஸ்க் இல்லாமையும் இருக்கலாம். பட் இடிஎஃப் அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் டிமார்ட் மூலமாக ஈஸியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. வேறு என்ன வேறு கொஸ்டின்? அவ்வளோதான். டிஜிட்டல் கோல்டை பற்றி கேட்டிருந்தீங்க, இடிஎஃப் பற்றி கேட்டிருந்தீங்க, டேரக்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாது எல்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ட்ரேடர், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர். நான் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். மார்க்கெட் என்ன மாதிரி டைரெக்ஷனில் போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலையை. நான் உட்காந்து அதை தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 499 வித் டிப்ஸோட நான் கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு, கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு 3 மார்க்கெட்டுமே நான் லைவ் வந்துட்டுருக்கேன். லைவாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் வரும்போது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓரியன்டாக, நிறைய ப்ராஃபிட்ஸ் ஓரியன்டாக, நிறைய உலக நடப்புகளை நான் எடுத்துகிட்டு சேனல் வந்து வந்துட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லவ் யூ ஆல். பை.